நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே இஸ் ரிலீஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 80th ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். as per நித்தி ஆயோக்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், மகாராஷ்டிரா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் மகாராஷ்டிராங்கிற ஸ்டேட் தான் வந்து எக்ஸ்போர்ட்டில் டாப்பில் இருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க் செகண்ட் வித் ஸ்கோர் ஆஃப் 64.61 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, செகண்ட் கர்நாடகா, தமிழ்நாடு. நித்தி ஆயோக் தான் இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷன் ஹெல்த் சர்வே ரிலேட்டடான 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 95.6%. இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் இன் அர்பன் ஏரியாஸ் எவ்வளோ இருக்குன்னா 97.8%ல இருக்கு. அடுத்தது, ஆவரேஜ் ரேட் ஆஃப் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னா 11,285. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னா இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறோன்னா கையிலேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் செலவு பண்ணுவோம். அதுக்கப்புறம் மீதி இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கும். இந்த கையிலேருந்து ஆவரேஜாக எவ்வளோ செலவு பண்ணுறோன்னா 11,285 ருபீஸ் செலவு பண்ணுறோம். சரியா? ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, அதே சர்வே ரிலேட்டடாக 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஹேஸ் ரிஜிஸ்டர்ட் அ டிக்ளைன் இன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மலேரியா, காலரா அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்லாம் இந்தியாவில் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. HIV போன்ற இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். ஆனால் தேர் இஸ் அ ரைசிங் ப்ரிவாலன்ஸ் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன் இந்தியா. ஆனால் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், கம்யூனிகபிள் டிசீசஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்மியாகிட்டே வருது. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரியான டிசீசஸ்லாம் அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, who designed the medal for 2026 காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸ்க்கு மெடல்ஸை டிசைன் பண்ணது யாருன்னா மிலிட்சா மிலன்கோவா அப்படிங்கிறவங்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மிலன்கோவா அப்படிங்கிறவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2026 காமன்வெல்த் கேம்ஸ் வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட்ல ஸ்காட்லாண்டோட கேபிட்டல் கிளாஸ்கோவில் நடக்க போகுது. இந்த காமன்வெல்த் மெடல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா பிரெய்லி ஃபீச்சர்ஸும், அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தொட்டு உணரக்கூடிய வகையில் இந்த பிரெய்லி ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.